வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சினிமா பார்க்குற ரசிகர்களும் சரி, மக்களும் சரி, பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருக்கு மூளை மங்கி போயிச்சா அப்படி நான் சொல்லுங்க. படம் பார்த்து வெளியில வர ரசிகர்கள் வந்து மூளை மங்கி போச்சுன்றாங்க. வாங்க பார்த்துருவோம். இயக்குனர் சங்கர் வந்து இயக்கத்தில் வெளியே வந்த திரைப்படம், நடிகர் ராம் சரண் நடிச்சு வெளியே வந்த திரைப்படம் கேம் சேஞ்சர்ஸ். இந்த திரைப்படத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷமா வந்து படப்பிடிப்பு எடுத்துருக்காங்க. 2 வருஷமா எடுத்துருக்காங்க. இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் 2 படப்பிடிப்பு வந்து டக்குன்னு போயிட்டாரு. இந்தியன் 2 படப்பிடிப்பு நடந்துருக்கும் போது டக்குன்னு ஒரு விபத்து வந்தது. அந்த விபத்து வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, ஐயோ விபத்து வந்துருச்சே, நம்ம என்ன பண்ணலாம், சும்மா இருக்க முடியாது. ஏன்னா வந்து பணம் பார்த்த கையே, ஏன்னா யாரோ ஒருத்தர் பணத்தை வந்து கோடிக்கணக்கில் பணத்தை வந்து கொட்டுறாங்க. இவர் டேரக்டர் பிரம்மாண்ட இயக்குனராச்சே, பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் வந்து அவங்க போடுற பணத்தில் இவர் கூறுகாயிற ஆள் தானே. அதனால என்ன பண்ணலாம், சரி விபத்து வந்துருச்சு, நம்ம உடனே வந்து மாற்றிப்போம், தெலுங்கு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு கேம் சேஞ்சர்ஸ்க்கு ஷூட்டிங் போயிட்டாரு. கேம் சேஞ்சர் ஷூட்டிங் எடுத்துருக்கும் போது அப்படியே நடந்திருக்கும் போது என்ன பண்ணாரு, இந்தியா வந்து லைக்கா ஸ்டார்ட் பண்ணலான்ட்டாரு. உடனே என்ன பண்ணிட்டாரு, கேம் சேஞ்சர் ஷூட்டிங் நிறுத்திட்டாரு, மறுபடியும் இந்தியன் 2க்கு போயிட்டாரு. இந்த மாதிரி மாற்றி அவர் வந்து பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் வந்து மாற்றி இது மாதிரி போன தொட்டு தான் அவரால் வந்து எந்த படத்தையுமே வந்து வெற்றி படமா கொடுக்க முடியல. ஏன்னா பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் ஆச்சு அவரு. அதனால்தான் அவருக்கு பிரம்மாண்டமான வெற்றியை வந்து கிடைச்சது. ஆனா இப்போ இயக்குநருக்கு அவருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, பிரம்மாண்டமான தோல்வி அடைஞ்சிருக்கு. ஏன்னா இந்தியன் 2 வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்தியன் 2 வந்து சொல்லும்படி ஓடவே இல்லை. கலெக்ஷன் நஷ்டம். அட்லீஸ்ட் வந்து ஓடிடிலையாவது வந்து ரிலீஸ் பண்ணும்போது அதுலையாவது இந்தியன் 2 வந்து நம்ம சக்சஸா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஓடிடிலையும் இந்த படம் வந்து இந்தியன் 2 பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த கேம் சேஞ்சர்ஸ்ல நம்ம எப்படியாவது வந்து மறுபடியும் வந்து எழுந்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்தியன் 2 எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ நம்ம கேம் சேஞ்சர்ஸ் வந்து படப்பிடிப்பை ஒழுங்காக நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து நடத்தி முடிச்சு படத்தை வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. பிரம்மாண்டமான வெளியே வந்தது படம். ராம் சரண் நடிச்சிருக்காரு, சமுத்திரகனி நடிச்சிருக்காரு, அஞ்சலி நடிச்சிருக்காங்க, HA சூர்யா நடிச்சிருக்காங்க, ஜெயராமன் நடிச்சிருக்காரு. இன்னும் எத்தனையோ இந்த பிரம்மாண்ட படத்துல இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. சுனில் இருக்காரு, இன்னும் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க இந்த படத்துல. ஆனா அப்படி இருந்தும் இந்த நடிகர்கள்லாம் நம்ம போட்டுட்டா படம் வெற்றி ஆயிடும். ஏன்னா வந்து நம்ம HA சூர்யா வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகின்னு வராரு. ஏன்னா வந்து மக்கள் மத்தியில் வந்து அவரோட கேரக்டர் பேசப்படுது சொன்ன உடனே அவரெல்லாம் போட்ட உடனே ஹிட்டாகி நினச்சிட்டாரு இயக்குனர் பிரம்மாண்ட சங்கர். அந்த மாதிரிலாம் தப்பு கணக்கு போட முடியாது. ஏன்னா கதை நல்லா இருக்கணும், படம் நல்லா இருந்தால் மக்கள் வந்து எந்த நடிகர் நடித்தாலும், திறமை உள்ளவங்க யார் நடித்தாலும் கண்டிப்பாக படத்தை பார்ப்பாங்க. இந்த படம் வேற வந்து இவர் வந்து புதுசாக ஒன்று எதுவும் சொல்லலைங்க, ஓகேங்களா, சாதாரணமாக தான் சொல்லியிருக்காரு இந்த படம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இது மாதிரி படங்கள்லாம் IAS நடித்த, அதாவது அவரோட திரைக்கதையை ஓனா பிரம்மாண்டமாக காட்டி, ஏன்னா பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இல்லை, ஏன்னா வந்து பிரம்மாண்டமாக காட்டியிருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஒரு டேபிள் சேர் வேணாவே அதுக்கே தந்துடுவார், ஒரு லட்சக்கணக்கில் ஒரு 10 லட்சம் வேணும்ட்டு. ஏன்னா யாரோ ஒருத்தன் தயாரிப்பாளர் போடுறாங்கல்ல, அதனால அவர் வந்து அதில் குழு கைவார். ஏன்னா ஒரு டேபிள் வெயிட் இல்லை, பேப்பர் வெயிட் இல்லைனாவே தலையில் கை வச்சு கோதிப்பார். ஐயோ எனக்கு அந்த டேபிள் வெயிட் நான் எதிர்பார்த்தது வரலையே. ஏன்னா ஒரு 15 லட்ச ரூபா ஊற்றாங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இல்லை அப்படிதான் இருப்பார். அந்த மாதிரி வந்து ஒரு புதுசாக காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க கேம் சேஞ்சர்ஸ். ராம் சரண் அவர்களும் ரொம்ப எதிர்பார்த்தாரு. கட்சியில் வந்து மண்ணக்கவன் தான் மிச்சம், மண்ணை கவிடுச்சு. ஏன்னா இந்த படத்தில் சொல்லும்படியான சீன்ஸுக்கெல்லாம் பிரம்மாண்டம். ஏன்னா நிறைய படம் IASல பார்த்துட்டோம். இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் நடித்த வெளியே வந்த திரைப்படம் புரட்சி கவிஞர், அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்ச்செல்வன் IASல நடித்த சீன்லாம் இதில் கொஞ்சம் நிறைய அதில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர் நடித்த தமிழ்ச்செல்வன் படம் எதிர்பார்த்தவங்க அந்த டைம்லேயே படம் அந்தளவுக்கு ஓடலை. ஆனால் படம் ஓடனாலும் படம் மக்கள் மத்தியில் ஒரு பேசப்பட்ட திரைப்படம், நல்ல திரைப்படம், ஒரு நல்ல திரைப்படம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட சீன்ஸ்லாம் வருது. இன்னும் வந்து எத்தனையோ IAS நடித்த திரைப்படங்கள் நடித்த சீன்ஸும், இவர் வந்து
ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களை பொறுத்த இவர் இயக்கிய படம் முதல்வன் அந்த மாதிரி திரைப்படத்தில் வர சீன்ஸுக்கெல்லாம் கூட அந்த படத்தில் வர சீன்ஸுக்கெல்லாம் கூட இந்த படத்தில் வருது பண்றாங்க. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருக்கு அவருக்கு ஏன் கை ஒழிஞ்சதுன்னா, அவருக்கு கதை வசனம் எழுதி கொடுத்தவங்க சுஜாதா. அவர் இருக்கிற வரைக்கும் இவருக்கு எல்லா படத்துலையும் வந்து கதையும் நல்லா அமைஞ்சது, மெயின் வசனம். ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து 2.5 மணி நேரம் ஓடுதுன்னா அந்த படத்துக்கு வந்து உயிர் நாடிய வசனம். அந்த வசனம் வந்து அவங்க நல்லா எழுதியிருந்தாங்க. அதனால இயக்குனர், அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருக்கு ஒரு பலமாக இருந்தாங்க, வலது கை மாதிரி. அவங்க என்னைக்கு இறந்தாங்களோ இவருக்கு வந்து எல்லாமே போயிடுச்சு. இவரால் கதை எழுத முடியல, அந்த அளவுக்கு வசனமும் எழுத முடியாது. இந்தியன் டூர் வசனம்லாம் பெரிய பெரிய ஆளுங்க பேசுகிற வசனம்லாம் மட்டமாகுது. ஏதோ சாதாரணமாக இருக்கிற மாதிரி வசனத்தை வந்து ஒரு எழுதி விட்டு போயிருக்காரு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். ஏன்னா அந்த மாதிரி எழுதியிருக்காரு. இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு இயக்குனர் பிரம்மாண்ட சங்கர் கேம் சேஞ்சஸும் போயிடுச்சு, இந்தியன் 2 போயிடுச்சு, இந்தியன் 3 நம்ம எடுக்க முடியுமா? பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருக்கு அதுக்கு போயிட்டாரு. ஆனால் வந்து பாவங்க லைக் ஆனவனை வந்து பயந்து ஒதுங்கிடுச்சு. என்னை விட்டுருக்க சாமி அப்படின்னு சொல்லி வந்து கும்பிடு போட்டு ஓடுறாங்க. அந்த மாதிரி இயக்குனர் சங்கர். ஏன்னா அவர் எப்போ நம்ம அந்த கதை வசனம் எழுத தெரியாம போயிச்சோ, பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருக்கு மக்கள் சொல்ற மாதிரியோ சினிமா பார்த்துட்டு வர ரசிகர்கள் சொல்ற மாதிரியும் இயக்குனர் பிரம்மாண்ட சங்கருக்கு மூளை மக்கி போயிடுச்சு. மூளை இல்லை. இந்த காலத்து ஏற்ற மாதிரி ட்ரெண்டுகளுக்கு ஏற்ற மாதிரி இயக்குனர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் மாற கற்றுக்கணும். இல்லைன்னா அவர் சினிஃபீல்டை விட்டு ஓட விட்டுருவாங்க. எப்படி இவரை வந்து மக்கள் பார்த்து பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர்னு இவரை கொண்டாடினாங்களோ அதே மக்களே இவரை அடித்து ஓட விடுற அளவுக்கு வச்சிருவாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்தியன் 2 அப்படி தான் இருந்தது, கேம் சேஞ்சஸ் அப்படி தான் இருக்குது. இவரெல்லாம் மக்கள் மத்தியில் வந்தாங்கன்னா ஓட விட்டுருவாங்க. ஏங்க இவருக்கு எத்தனை வந்து கோடிக்கணக்கில் போட்டு பணத்தை கொட்டுறாங்க பாருங்க. அவங்களே இவங்க நினச்சா கூட வந்து மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க இவரை எப்படியா ஓட விடணும்ன்ட்டு. ஏன்னா அவருக்கு மூளை மக்கி போச்சு. இந்த படம் வந்து பிப்ரவரி மாதம், அடுத்த மாதம் 14ஆம் தேதியோ இல்லை 15ஆம் தேதியோ இந்த படத்தை வந்து அமேசான் பிரைமில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த படத்தை வந்து அதாவது ஓடாத படத்தை பிரம்மாண்டமாக அமேசான் பிரைமில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு 15ஆம் தேதியோ இல்லை 14ஆம் தேதியோ தேதி குடிச்சிருக்காங்க. ஆனால் அமேசான் பிரைம் வந்து பயந்து நிற்குது, ஐயோ ஓடாத படத்தை வாங்கிட்டுவேன், இந்த படம் வந்து அமேசான் பிரைம்லையாவது இயக்குனர் சங்கர் வந்து பிரம்மாண்ட இயக்குனர் போனி ஆவாரா, மூணு அதிலையாவது திரும்பமா அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்த படத்தில் யாரு எல்லா மக்களும் ரசிகர்களும் சொல்கிற மாதிரி இயக்குனர் சங்கருக்கு பைய மூளை நம்மகிட்ட இருக்குது, எனக்கு மூளைலாம் மகளை, நான் ஒன்றும் பைத்தியக்காரன மாதிரிலாம் ஆவலை அப்படின்னு வந்து மறுபடியும் ஒரு பிரம்மாண்ட படத்தை எடுத்து வேற யாராவது ஒரு இழுச்ச வாயும் பொடிசரியவனா கழிச்சு இவர் எடுத்து மறுபடியும் இவருக்கு மூளை இருக்குதுன்னு நிரூபிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட நல்ல சினிமா செய்தியில் உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.